RSS காரர்களுக்கு தலைமை தொண்டர்களுக்கு போட்ட உத்தரவு பாருங்க. தலைவரின் உத்தரவு கிடைத்தவுடன் உடனே தயாராகவும் போராட்டத்திற்கு. வீதி வழியே ஊர்வலம் செல்லும் பொழுது, வேறு மதத்து ஊர்வலம் சென்றால் பட்டாசுகளை கொளுத்தி விடவும். உங்கள் சீருடை காக்கி நிற பேண்டும் வெள்ளை நிற சட்டையும் காக்கி நிற தொப்பியும் இடுப்பில் காவி நிற துணியும் மணிபந்தம் கட்டி இருக்க வேண்டும். 5வது, கூட்டம் நடக்கும்போது யாரும் யாரையும் தொடக்கூடாது. ஏன் அங்க கூட தீண்டாமையை கடைபிடிக்கலாம். தைரியமாகவும் சத்தமாகவும் சுலோகங்களை சொல்ல வேண்டும். கூட்டங்களின் இறுதியில் 3 முறை சுலோகங்களை சொல்ல வேண்டும். வாரத்திற்கு 1 முறை கூட்டம் நடத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் நடத்தும் போது உங்கள் ஊரை விட்டு வேறு ஊர்களில் போய் நடத்தவும். இதனால் மக்கள் உங்களை அடையாளம் காண முடியாது. ஒருபோதும் முன்னே இருந்து போராட வேண்டாம், பின்புறம் இருந்து போராடுங்கள். இரவு வேளைகளில் கலகங்களையும் குழப்பங்களையும் விரிவுபடுத்துங்கள். புதுப்பேட்டையெல்லாம் நினைச்சு பாருங்க, கரெக்டா இவன் சொன்ன மாதிரி நடக்கும். முஸ்லிம்களோடு மிகவும் நெருக்கமாக பழகி அந்தரங்கங்களை அறியுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்கள் ஆயுதத்தை போலீஸ் கைப்பற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள். முஸ்லிம்கள் வீடுகளில் பணியும் புரியும் போது அதற்காக கூலிகளை வாங்கக்கூடாது. கூலி குறைவாக கொடுத்தால் அதை பெரிய பிரச்சனையாக்கி பொதுமக்களை கூட்டி முஸ்லிம்களை கேவலப்படுத்துங்கள். முஸ்லிம்களின் கடைகளில் பொருட்களை வாங்க நேரிட்டால் பொருளின் அசல் விலையை மட்டும் கொடுங்கள், லாபத்தை கொடுக்காதீர்கள்.